சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பராபவ சித்திரை வருடப்பிறப்பை வரவேற்ற மக்கள், ஆலயங்களில் விசேட பூஜை வழிபாடுகள். தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நினைவு முற்றத்தில் புதுவருட வியாபாரம். யாழ் மாநகர சபையின் செயற்பாடு தொடர்பில் விசனம். தேசிய அபிவிருத்தி வங்கி மோசடி, இலங்கை செல்லும் சர்வதேச காவல்துறையினரின் விசேட நிபுணர் குழு. அதிவேக நெடுஞ்சாலைகளின் மூலம் 16 கோடி ரூபாய் வருமானம். அவதானமாக வாகனம் செலுத்துமாறு காவல்துறை கோரிக்கை. அம்பேத்கரின் 135வது பிறந்த நாள், இந்திய அரசியல் தலைவர்கள் அஞ்சலி. 2வது வாரத்திற்குள் நுழைந்த அமெரிக்க ஈரான் போர் நிறுத்தம், நேரடி பேச்சு குறித்தும் ஆலோசனை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். பராபவ சித்திரை வருடப்பிறப்பை முன்னிட்டு இலங்கையின் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல பகுதிகளிலும் உள்ள மக்கள் பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கையில் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றங்களுக்கு மத்தியில் மக்கள் சித்திரை புத்தாண்டை வரவேற்றுள்ளனர். தமிழ் நாட்காட்டியின் 60 ஆண்டுகளின் சுழற்சியில் 39வது ஆண்டான விஸ்வாவசு வருடத்திற்கு விடை கொடுத்து பராபவ சித்திரை புத்தாண்டு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்று காலை 8:40க்கு பிறந்துள்ளது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இன்று காலை 9:32க்கு பராபவ வருடம் பிறந்துள்ள நிலையில் மக்கள் ஆலயங்களுக்கு சென்று விசேட பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன. இன்று காலை விசேட பூஜைகளைத் தொடர்ந்து முருகப்பெருமான் உள்வீதி வலம் மற்றும் வெளிவீதி வலம் வந்து அடியவர்களுக்கு அருள் பாலித்தார். இதன்போது ஏராளமான பக்த அடியார்கள் பங்கேற்றிருந்தனர். பிறந்திருக்கும் பராபவ புதிய ஆண்டினை வரவேற்கும் முகமாக கிளிநொச்சியிலுள்ள இந்து ஆலயங்களில் பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்றிருந்தன. இதேவேளை வவுனியா வடக்கு நெடுங்கணி பிரதேச செயலக பிரிவில் ஒலுமடு கிராமத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க வெடுக்குநாரி மலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன. மன்னாரிலும் புத்தாண்டு சிறப்பு பூஜை வழிபாடுகள் திருக்கேதீஸ்வரம் உள்ளிட்ட பல ஆலயங்களில் இடம்பெற்றுள்ளன. இலங்கை வாழ் தமிழ் சிங்கள மக்களால் இன்று சித்திரை புத்தாண்டு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் திருகோணமலை வாழ் மக்கள் பக்தி பெருக்குடன் புத்தாண்டு வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளனர். புத்தாண்டை முன்னிட்டு திருகோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தானத்தில் அதிகாலை முதல் விசேட அபிஷேக மற்றும் ஆராதனை பூஜைகள் நடைபெற்றன. யாழ்ப்பாணம் மருதடி பிள்ளையார் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் தேர் திருவிழா இன்று வெகு சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்தும் புலம்பெயர் தேசங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணம் மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் 24ஆம் நாளான இன்று தேர் திருவிழா இடம்பெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் வருடப்பிறப்பன்று நடைபெறும் தேர் திருவிழாவில் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க ஆலயத்தை வலம் பெற்ற மருதடி பஞ்சமுக விநாயகர் இறுதியாக பச்சை சாத்தப்பட்டு வசந்த மண்டபத்தில் எழுந்தருள செய்யப்பட்டார்.
இதேவேளை தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு சிறைச்சாலையில் உள்ள கைதிகளை பார்வையிடுவதற்கு உறவினர்களுக்கு விசேட வாய்ப்பை வழங்க சிறைச்சாலைகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சிறைச்சாலை திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களுக்கு இணங்க அனைத்து சிறைச்சாலைகளிலும் இந்த விசேட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கைதிகளின் உறவினர்களால் கொண்டுவரப்படும் உணவு அல்லது இனிப்பு பண்டங்கள் அடங்கிய பொதி என்பவற்றை ஒரு கைதிக்கு போதுமான அளவில் வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சிங்களம் மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு பயணிகளின் போக்குவரத்து தேவைகளை கருத்தில் கொண்டு இன்று குறைந்த அளவிலான பேருந்துகள் மாத்திரமே சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதேவேளை கொழும்பிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை குறைந்து காணப்பட்டாலும் அனைத்து பகுதிகளுக்குமான போக்குவரத்து வசதிகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு காலத்தில் பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக இன்று குறைந்தளவிலான பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பயணிகளின் எண்ணிக்கை குறைந்திருந்தாலும் அனைத்து பகுதிகளுக்கும் போதுமான பேருந்துகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் கொழும்பிலிருந்து வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்ததனால் தொடருந்து சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. இருப்பினும் கொழும்பிலிருந்து நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கு செல்லும் தொடருந்துகள், அஞ்சல் தொடருந்துகள் மற்றும் நகரங்களுக்கு இடையிலான விரைவு தொடருந்துகள் வழக்கம் போல் தொடர்ந்து இயங்குகின்றன எனவும் தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் புத்தாண்டு காலத்தில் மது போதையிலும் கவனயீனமாகவும் வாகனங்களை செலுத்த வேண்டாம் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை புத்தாண்டு காலத்தில் இடம்பெறும் வீதி விபத்துகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு காணப்படுவதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் எப்யூ வூட்லர் தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடக்கம் கடந்த 4 மாத காலப்பகுதிக்குள் இடம்பெற்று பாரிய விபத்துகளில் 713 பேர் உயிரிழந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 248 பேர் உந்துருளிகளில் பயணித்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை புத்தாண்டு காலத்தில் அதிவேக நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தி மது போதையிலும் கவனயீனமாகவும் வாகனங்களை செலுத்தும் சாரதிகளை கைது செய்வதற்காக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக வீதி போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்பிற்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் WPJ சேனாதிர தெரிவித்துள்ளார். இதேவேளை புத்தாண்டு புறப்படும் சுற்றுலா பயணங்களை மேற்கொண்டு உறவினர்கள் வீடுகளுக்கு சென்று நீர்நிலைகளில் கவனயீனமான முறையில் நீராடுவதை தவிர்க்குமாறு காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் எப்யூ வூட்லர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் முற்றவெளியில் உள்ள தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நினைவு சின்னத்தில் புதுவருட வியாபாரம் மேற்கொள்ளப்பட்டமை குறித்து சமூக ஆர்வலர்கள் பலரும் விசனம் வெளியிட்டுள்ளனர். இதுகுறித்து யாழ் மாநகர சபை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் புது வருடத்தினை முன்னிட்டு நடைபாதை வியாபார நிலையங்கள் யாழ்ப்பாணம் முற்றவழியில் அமைக்கப்பட்டிருந்தன. இதன்போது தமிழ் ஆராய்ச்சி மாநாடு படுகொலை நினைவு சின்ன முற்றத்திற்குள்ளும் வர்த்தக நிலையம் அமைக்கப்பட்டு வியாபார நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. இந்த நிலையிலேயே புனிதம் பேணப்பட வேண்டிய இடத்தில் மனிதம் செத்துவிட்டதா என பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். இவ்வாறு வர்த்தக நிலையம் அமைக்கப்பட்டமை யாழ் மாநகர சபையின் அனுமதியுடனா அல்லது சட்டவிரோதமாகவா என அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதேவேளை 1974 ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி தொடக்கம் 10ஆம் தேதி வரை யாழ் வீரசிங்க மண்டபத்தில் நடைபெற்ற 4வது உலக ஆராய்ச்சி மாநாட்டில் ஏற்பட்ட கலவரத்தில் 9 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். அவர்களின் நினைவாக இந்த தோவி அமைக்கப்பட்டுள்ளதுடன் ஒவ்வொரு ஆண்டும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தேசிய அபிவிருத்தி வங்கியின் தரவு கட்டமைப்புக்குள் ஊடுருவி 13.2 பில்லியன் ரூபாய் நிதியை மோசடி செய்த சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக சர்வதேச காவல்துறையினரின் விசேட நிபுணர் குழு ஒன்று விரைவில் இலங்கைக்கு செல்ல உள்ளது. இந்த நிதி மோசடியால் வங்கியின் எந்தவொரு வாடிக்கையாளரின் கணக்கு மீதிகளுக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என தேசிய அபிவிருத்தி வங்கி உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. தேசிய அபிவிருத்தி வங்கியின் தரவு கட்டமைப்புக்குள் ஊடுருவி 13.2 பில்லியன் ரூபாய் நிதியை மோசடி செய்த சம்பவம் தொடர்பில் இதுவரை 4 கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களில் வங்கியின் தலைமையகத்தில் உள்ள கொடுப்பனவு தேர்வை பிரிவின் உதவி முகாமையாளர் மற்றும் அவரது சகோதரரும் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிதி மோசடியினால் வங்கியின் எந்தவொரு வாடிக்கையாளரின் கணக்கு மீதி
வங்கிகளும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் தேசிய அபிவிருத்தி வங்கி உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த ஊழல் மோசடி தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த மோசடி தொடர்பில் விசாரணை நடத்த சர்வதேச காவல்துறையினரின் விசேட நிபுணர் குழு ஒன்று விரைவில் இலங்கைக்கு செல்ல உள்ளது. பிரான்சின் லியோன் நகரில் உள்ள சர்வதேச காவல்துறை தலைமையகத்திடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விடுத்த கோரிக்கைகளுக்கிணங்க குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வங்கியின் வழமையான செயற்பாடுகள் மற்றும் சேவைகள் எந்தவித தடையுமின்றி தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் வங்கியின் நிதி ஸ்திரத்தன்மை குறித்து அச்சமடைய தேவையில்லை எனவும் மத்திய வங்கி விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை அதிவேக நெடுஞ்சாலைகளின் மூலம் 16,32,91,65 ரூபாய் வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த 3 நாட்களில் மொத்தம் 4,34,338 வாகனங்கள் அதிவேக நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தியுள்ளதாகவும் இதில் கூடுதல் வாகன போக்குவரத்தும் வருமானமும் 10ஆம் தேதி பதிவாகியுள்ளதாக அந்த அதிகார சபை தெரிவித்துள்ளது. அன்றைய தினம் 1,61,847 வாகனங்கள் பயணித்துள்ளதோடு 5,98,15,450 ரூபாய் வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளது. இலங்கையை அண்மையில் தாக்கிய டிட்வா புயல் காரணமாக சேதமடைந்த வீடுகள் மற்றும் வணிக கட்டடங்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான விசேட திட்டமொன்றை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அரசாங்கத்தினால் ஒதுக்கப்படும் நிதியை முறையான மற்றும் வினைத்திறனான முறையில் பகிர்ந்தளிப்பதை நோக்கமாக கொண்டு பாதிப்புக்குள்ளான பகுதிகளை அபாய வலயங்களின் அடிப்படையில் வகைப்படுத்தி இந்த இழப்பீட்டு திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இலங்கையை தாக்கிய டிட்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட வீடுகள் மற்றும் வணிக கட்டடங்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் விசேட வேலை திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. குறித்த திட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட இடங்கள் அதி அபாயகரமானவை, மத்திய அபாயகரமானவை மற்றும் குறைந்த அபாயகரமானவை என 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து அதி அபாயகரமான பிரிவின் கீழ் உள்ள வீடுகள் முன்னுரிமை 1, முன்னுரிமை 2 மற்றும் முன்னுரிமை 3 என துணை பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டு முன்னுரிமை பட்டியலின் அடிப்படையிலேயே இழப்பீடு வழங்கப்படும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. அதி அபாய வலயத்தில் உள்ள அனைவரும் மீளக்குடியேற்றப்பட்ட போதிலும் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் நிதியை வினைத்திறனாக பகிர்ந்தளிப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நிலப்பரப்பு ஒரே நேரத்தில் பரிசோதிக்கப்பட்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டாலும் முன்னுரிமை வரிசைப்படியே இழப்பீடு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் தாய்ப்பால் அருந்திவிட்டு உறங்கிய 3 மாத பெண் குழந்தை ஒன்று திடீரென்று உயிரிழந்தமை குறித்து பகுதி மக்கள் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. குறித்த குழந்தை நிமோனியாவின் காரணமாக உயிரிழந்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் கோப்பாய் மத்தி அம்மன் கோவில் வீதி பகுதியில் உள்ள பெண்ணொருவர் நேற்று அதிகாலை 3 மணியளவில் தனது குழந்தைக்கு பாலூட்டியுள்ளார். அதன் பின்னர் காலை 6 மணியளவில் குழந்தையை பார்த்த வேளை மூக்கினால் பால் வெளிவந்த நிலையில் குழந்தை விரைத்த நிலையில் காணப்பட்டது. இதையடுத்து குழந்தையை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை குறித்த குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். கோப்பாய் மத்தி அம்மன் கோவில் வீதி பகுதியைச் சேர்ந்த கஜேந்திரன் கர்ஷா என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். நிமோனியா காரணமாக குழந்தை உயிரிழந்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது. பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் பெருமளவிலான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் இலங்கை பயணியொருவர் இன்று அதிகாலை விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபரிடமிருந்து 4 பெட்டிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 155 அட்டை பெட்டிகளை சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளதுடன் அதன் பெறுமதி 4,65,000 என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை 2.87 மில்லியன் ரூபாய் மதிப்பில் உள்ள குஸ் போதைப் பொருளை நாட்டிற்குள் கடத்த முயன்ற இந்தியர் ஒருவர் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார். சோதனையின் போது அவரது பயண பெட்டியில் இருந்த ஒரு அட்டை பெட்டியின் பக்கமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 2 கிலோகிராம் 87 கிராம் குஸ் போதைப் பொருளை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். சந்தேக நபரும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களும் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்கவில் உள்ள விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படும் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு இந்திய பிரதமர் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் அவரது புகைப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியுள்ளனர்.
இந்த நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில் அம்பேத்கர் ஒரு அரசியலமைப்பை மட்டுமல்ல, நீதி, சமத்துவம் மற்றும் மரியாதை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு வலிமையான இந்தியாவின் கனவையை வழங்கியதாக கூறினார். ஆனால் இன்று சில சக்திகள் பாபா சாஹேபின் மரபையும் தமது அரசியலமைப்பையும் சீர்குலைக்கும் நோக்கில் மிக திட்டமிட்ட முறையில் செயற்பட்டு வருகின்றனர் என கூறினார். அத்துடன் பிரதமர் மோடி வெளியிட்ட எக்ஸ் பதிவில் அம்பேத்கரின் ஆளுமையும் படைப்புகளும் தேச நிர்மாணத்திற்கு தொடர்ந்து உத்வேகமாக திகழும் என கூறியுள்ளார். சுயநலமாக இருப்பது குறுகிய அறிவுடையோர் செயல் என்றும் உயரிய நட்பண்புகள் கொண்டோருக்கு இவ்வுலகமே ஒரு குடும்பமாகும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் அரசியலமைப்பை பாதுகாக்கவும், சமூக நீதியை நிலைநாட்டவும், ஒடுக்கப்பட்ட ஒவ்வொரு குரலையும் காக்கவும் நமது உறுதியை வலிமைப்படுத்துவோம் என தமிழக முதலமைச்சர் கூறியுள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் ஒரு வாரத்தை தாண்டி இன்று 2வது வாரத்துக்குள் புகுந்துவிட்டதால் அடுத்த போர் நிறுத்தம் முடிவுக்கு வருவதற்கு முன்னர் இரண்டு தரப்பினரும் புதிய நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்துவது குறித்து ஆலோசிப்பதாக புதிய செய்திகள் வந்துள்ளன. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் போர் நிறுத்தம் அடுத்த வாரம் முடிவடைவதற்கு முன்னர் இஸ்லாமாபாத்தில் 2வது சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்த பாகிஸ்தான் முன்மொழிந்துள்ளதால் 2ஆம் கட்ட நேரடி பேச்சுக்கள் குறித்து செய்திகள் வெளிவந்துள்ளன. இஸ்லாமாபாத்தில் அல்லது ஜெனீவாவில் நாளை மறுதினம் வியாழக்கிழமை கூட இந்த பேச்சுக்கள் நடைபெறலாம் என சில செய்திகள் வெளிவந்துள்ளன. 2ஆம் கட்ட பேச்சுக்கு வர வேண்டும் என ஈரான் நேற்று ஒரு அழைப்பை அனுப்பியதாக நேற்று அமெரிக்க அரசு தலைவர் குறிப்பிட்டாலும் புதிய பேச்சுவார்த்தை குறித்த விடயத்தில் என்ன முடிவெடுக்கப்பட்டது என்பது குறித்து வெள்ளை மாளிகை அறிவிக்கவில்லை. ஏற்கனவே அமெரிக்கா இந்த பேச்சுக்களுக்குரிய சிவப்பு எல்லைகளை கடந்த வார இறுதியில் இஸ்லாமாபாத்தில் வைத்து தெளிவாக குறிப்பிட்ட பின்னணியில் ஈரானிய துறைமுகங்களை மையப்படுத்தி அமெரிக்க கடற்படை முற்றுகையும் நடைமுறையில் உள்ள நிலையில் அமெரிக்காவும் ஈரானும் 2ஆம் கட்ட நேரடி பேச்சுக்களை நடத்துவது குறித்து செய்திகள் வெளிவந்துள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பராபவ சித்திரை வருடப்பிறப்பை வரவேற்ற மக்கள், ஆலயங்களில் விசேட பூஜை வழிபாடுகள். தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நினைவு முற்றத்தில் புதுவருட வியாபாரம், யாழ் மாநகர சபையின் செயற்பாடு தொடர்பில் விசனம். தேசிய அபிவிருத்தி வங்கி மோசடி, இலங்கை செல்லும் சர்வதேச காவல்துறையினரின் விசேட நிபுணர் குழு. அதிவேக நெடுஞ்சாலைகளின் மூலம் 16 கோடி ரூபாய் வருமானம், அவதானமாக வாகனம் செலுத்துமாறு காவல்துறை கோரிக்கை. அம்பேத்கரின் 135வது பிறந்த நாள், இந்திய அரசியல் தலைவர்கள் அஞ்சலி. 2வது வாரத்திற்குள் நுழைந்த அமெரிக்க ஈரான் போர் நிறுத்தம், நேரடி பேச்சு குறித்தும் ஆலோசனை. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.